சார் வணக்கம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள் சார். சார் என்னோட பேர் சரவணராஜன், ராஜபாளையம் சார். இந்த எஸ்எஸ் டயர் சீலண்ட் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, எவ்வளோ நாள் யூஸ் பண்ணீங்க, அதோட பயன் என்னன்னு சொல்லுங்கள் சார். சார் ஒரு 7 மாதத்துக்கு முந்தி என்னோடய முதல் வண்டிக்கு நான் யூஸ் பண்ணேன் சார். அது ரொம்ப நல்லாவே இருந்தது. சரி இருந்தாலும் நம்மளோட லோடு வண்டிக்கும் அடுத்து போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாருதி சூப்பர் கேரியும் வச்சுருந்தேன். அதுக்கும் வந்து போட்டு பார்த்தேன். ரொம்ப திருப்தியாக இருந்தது சார். அதுக்கு அடுத்து இனி இந்த ஓம்னிக்கும் போட்டாச்சு சார். இப்போ இந்த ஓம்னிக்கு அடுத்தும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 5 டூ வீலர் இருக்குது சார். அந்த 5 டூ வீலருக்குமே அது வாங்கியிருக்கிறேன். இது எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்னோட சூழலிருந்தே சொல்கிறேன். இந்த மாதிரி வாகன ஓட்டிகளுக்கெல்லாம் அங்கே பஞ்சர்னு சொல்லி நிற்கிறத விட அதுக்கு பின்னாடி வந்து அடிக்கிற வண்டியோட வேகம் தான் அதிகமாக இருக்குது. இதை வந்து யாராலும் நிப்பாட்டலாம் முடியாது. நம்மளை காப்பாற்றிக்கிடணும் அப்படின்னா இந்த பஞ்சர் ஆகாத இந்த லிக்விடை கண்டிப்பாக யூஸ் பண்ணி நம்ம பயனடையணும்னு நான் சொல்கிறேன் சார். இந்த எஸ்எஸ் சீலண்டை பற்றி நீங்கள் மக்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? இதை போட்டு பார்த்தவங்க வாழ்நாள் முழுசும் இதை மறக்க மாட்டாங்க சார். அதுதான் சார் என்னோடய உண்மையான விஷயம். அதுதான் சார் நான் வந்து அதை ஃபீல் பண்ணி இதுதான் இது வரைக்கும் வந்து எல்லோரும் பேட்டி கொடுக்குறாங்க, அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்கிறத விட இதை வந்து ரசித்து அதை நான் போட்டிருக்கேன் சார் என்னோடய வண்டிகளுக்கு. அது வந்து என்னால் உணர்வுபூர்வமாக புரிஞ்சிக்க முடியுது. இப்போவும் நான் வந்து எல்லா வண்டிகளுக்கும் என்னோடய மீதி பைக்குகளுக்கும் வாங்கிட்டு தான் சார் போகிறேன். ஏன்னா அது எப்போயுமே நமக்கு தேவை சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் பாண்டி. நீங்கள் எஸ்எஸ் சீலண்ட் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கண்ணா? இது 2வது ட்ரிப்பு. சரி. ஏற்கனவே டயர் புதுசாக வாங்கி இந்த லிக்விடை வாங்கி ஊற்றினேன். ஊற்றுனதுலேருந்து 10,000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தான் கிடைக்குது. அவங்க டயர் கம்பெனிக்காரங்க சொன்னதாக காட்டினேன். 10,000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தான் அவங்க இப்போ 2வது தடவை லிக்விடை ஊற்றிருக்கேன். இதுவும் உங்கள் 10,000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தான் அவங்க டயர் கம்பெனியில் சொன்னதுலேருந்து நல்லா தான் இருக்குது. பஞ்சரே ஆகலை. எங்கேயுமே எந்த இடத்துலையும் பஞ்சர் ஆகலாம். இது ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது. எஸ்எஸ் சீலண்ட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பயன்கள் கிடச்சிருக்குண்ணா? இது எங்கேயும் டென்ஷன் இல்லாமல் காட்டுக்குள்ளே போகையில் வரையில் பஞ்சரே ஆகாமல் மாடு நினைக்க நேரம் போய் வரேன். அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. நாங்கள் வீட்டில் விளாட்ல விளாட்றோன்னா கிராம பகுதிக்குள்ளே போய் சுற்றி வரையில் முள்ளுக்குள்ளே ஆணி அடிச்சோம். இப்போ எதுவுமே இல்லை. இது 2 வருஷமாக எந்த இதுவுமே இல்லை. புது டயர் வாங்கி இப்போ புதுசாக போட்டு 2 டயருக்குமே யூஸ் பண்ணியிருக்கேன். இதனால் நீங்கள் எஸ்எஸ் சீலண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அடுத்து வரவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது இதை வாங்கி ஊற்றுங்க, நீங்கள் டென்ஷன் இல்லாமல் பயணம் பண்ணுங்கள். சரி, நன்றிண்ணா. எஸ்எஸ் சீலண்ட் சார்பாக நன்றிண்ணா. நான் எஸ்எஸ் சீலண்ட் வந்து கடந்த 2 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு என்னுடைய அக்சஸ் வண்டிக்கு கொண்டு வந்து புது வண்டி எடுத்த உடனே டியூப்லெஸ் டயருக்கு வந்து அந்த சொல்யூஷன் ஃபில் பண்ணேன். அது நல்லா இருக்கிறத பார்த்துட்டு அடுத்து என்னுடைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை கொண்டு வந்து அதுக்கு ஃபில் பண்ணேன். இப்போ வரைக்கும் அந்த 2 வண்டிக்கும் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் வண்டிக்கு நான் இதை சொன்னேன். இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் அட்வொகேட்டாக இருக்கார். அவருக்கு 2 வண்டிக்கு டூ வீலருக்கு ஃபில் பண்ணோம். அப்புறம் ஒரு காருக்கு ஃபில் பண்ணோம். இப்போ அதுவும் நல்லா இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் பஞ்சர் வந்து ஒன்றும் ஆகலை. இப்போ லாஸ்ட்டாக வந்து அவருடைய புது என்ஃபீல்டு எடுத்திருக்காரு. அதுக்கு வந்து நாங்கள் இப்போ ரீஃபில் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கோம். இந்த சொல்யூஷன் வந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு எந்தவித பிரச்சனையுமே இல்லை. எங்கே போனாலும் பஞ்சர் ஆயிரும்னு ஒரு பயமும் இல்லை. நம்ம நிம்மதியாக போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இதாக இருக்குது. எஸ்எஸ் சீலண்ட் வந்து நல்ல பிராண்டடான ஸ்டாண்டர்டான ஒரு கம்பெனி. அதனால் அதை ரெகுலராக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆனால் இப்போ இந்த எஸ்எஸ் சீலண்ட் வந்து ஊற்றுறீங்க இல்லையா, இதை ஊற்றும் போது இது என்ன பயன் தரும்னு சொல்லி ஊற்றுறீங்க? இப்போ வரைக்கும் நம்ம போட்டது வரைக்கும் ஃப்ரண்ட் வீலுக்கு பர்டிகுலராக ஃப்ரண்ட் வீலுக்கு போடணும்னு சொல்லி அது காரணம் என்ன? பஜாஜ் ரீதியாக என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் வீல் பஞ்சர் போடுறதுக்கு எல்லாருமே பஞ்சர் போட மாட்டாங்க. வீல் கழட்டு தெரியணும் ஒன்று. அது கரெக்டாக கழட்டுனா கரெக்டாக மாட்ட தெரியணும். எல்லோரும் பஞ்சர் போடுவாங்க, ஆனால் வீல் கழட்டி மாட்ட தெரியணும். அதுக்கு டைம் வேஸ்ட்டு. நான் ஒரு பக்கம் போயிட்டேன், வெளியே போயிட்டேன். பேக் வீல் வேறு, ஃப்ரண்ட் வீல் வேறு. இப்போ இது தெரிஞ்சங்காட்டி எனக்கு ஒரு 500 செலவு பண்ணிக்கிறேன். எனக்கு மோசம் போகலை. ஆணி எடுத்து காமிச்சாப்பில் அதனால் எனக்கு மாதம் 500 எனக்கு ஒன்றுமே பெருசு கிடையாது. ஆனால் இதெல்லாம் எனக்கு நிறைய பயன் இருக்குதுல. அது போக வீல் தான் எனக்கு பிரச்சனை. ஃப்ரண்ட் வீலு நானே கழட்டினாலும் நானே மாட்ட முடியாது. எல்லா பஞ்சர் கல்யாணம் கேட்டால் எனக்கு தெரியாது உனக்கு தெரியாதுன்றோம். ஃப்ரண்ட் வீலுக்கு மட்டும் ஃப்ரண்ட் வீல் மட்டும் பஜாஜில் எல்லா வண்டிக்கும் ஃப்ரண்ட் வீலுக்கும் நேக்காக மாட்டணும், நேக்காக தெரியணும். இல்லைன்னா கடைசியில் போகும்போது எங்கேயாவது
கொண்டு போய் செலுத்தி விட்டுறாரு. இதுதான் ஆட்டோவுக்கு ஃப்ரண்ட் வீலுக்கு பிரச்சனை இல்லை, பஜாஜ் வண்டிக்கு. அபேக்கு பிரச்சனை இல்லை, அது சும்மா மேலே ஜாக்கி வச்சு தூக்கி அது 4 போல்டு கழட்டினா போகுது. இந்த வண்டியில் இந்த ஃபால்ட் இருக்குது. ஆனால் வண்டியில் ஃபால்ட்டு கிடையாது, பஞ்சர் போகிற நேக்கு. பஞ்சரே ஆகி போச்சு, நடுவில் நிற்கிறேன். நான் போய் ஒரு பஞ்சர் கடைக்கு போனால் உடனே போட்டு தர மாட்டாங்க. இந்த வீல் எனக்கு கழட்டு தெரியாதுன்றவாங்க. என்னென்னு கேட்டால் தெரியாது, ஒருத்தனுக்கு தெரியும் ஒருத்தனுக்கு தெரியாது. கரெக்டாக அந்த செட்டிங்கெல்லாம் மாட்டினது. அதனால் இந்த இது தெரிஞ்சது. என்னது பஞ்சர் எஸ்எஸ் சீலாண்ட் டயர் சேவர் மோசம் இல்லை. டயரில் ஆணி அடித்து பார்த்தாச்சு, அது பிடுங்கி பார்த்து தண்ணி ஊற்றியாச்சு, எந்த இது இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நல்லா இருக்குது. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. நன்றி.